வளைகுடா போரில் இதுவரை நடுநிலை வகித்து வந்த சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இப்போது ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளன. எங்கள் மண்ணை ஈரானை தாக்க அனுமதிக்க மாட்டோம் என்று முதலில் கூறியிருந்த சவுதி அரேபியா தற்போது தனது முக்கிய விமானப்படை தளமான கிங் ஃபகத் ஏர்பேஸை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ளது. இது ஈரானுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனை மற்றும் கிளப் ஆகியவற்றை அதிரடியாக மூடிவிட்டது. இது ஈரானுக்கான மிக முக்கிய ஆதரவை முடக்கும் செயல் என்று கூறப்படுகிறது. மேலும் பக்ரைனில் இருந்தும் ஏவுகணைகள் ஈரானை நோக்கி பாய்ந்ததற்கான வீடியோ ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இதுவரை ஈரானின் அண்டை நாடுகளாக இருந்த வளைகுடா நாடுகள் அனைத்தும் இப்போது அமெரிக்காவுடன் கைகோர்த்து ஈரானை சுற்றி வளைக்க தொடங்கிவிட்டன. இதற்கு காரணம் என்ன? கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரானின் எரிவாயு வயல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகள் முழுவதும் உள்ள எரிசக்தி மையங்களை தாக்கியதுதான் இந்த பகைக்கு முக்கிய காரணம். சவுதி அதிகாரிகள் எச்சரித்தபடி போர் இன்னும் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $180 வரை உயரும் அபாயம் உள்ளது. இது நடந்தால் உலக பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு செல்லும். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நன்றாக போய்கொண்டிருக்கிறது, அதனால் 5 நாட்களுக்கு தாக்குதல் இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் ஈரான் தரப்போ நாங்கள் அமெரிக்காவுடன் பேசவே இல்லை என்று மறுத்துள்ளது. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நாடகம், மறுபக்கம் சவுதி அமீரகத்தை வளைக்கும் அமெரிக்காவின் ராஜதந்திரம். மத்திய கிழக்கில் அடுத்த சில நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போவது உறுதி.